இந்த புதிய வருடத்துல முதல் கூடுகையில தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிச்சு தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம வாசிக்கிறோம், then we are judged. ஒரு மொழிபெயர்ப்புல அப்படி எழுதியிருக்கு, ஒரு மொழிபெயர்ப்புல எக்ஸாமின் எழுதியிருக்கு. அதாவது நம்மை நிதானித்து அறிந்தால் அல்லது நம்மை நாமே நியாயம் தீர்த்தால். அது என்ன எழுதியிருக்குனாக்கும், பட் இஃப் யூ ஜட்ஜ்ட் அவர் சோல்ஸ் ரைட்லி, சரியான விதத்துல நியாயம் தீர்த்தால் we would not be judged, நாம் நியாயம் தீர்க்கப்படும். பொதுவாக இந்த வசனத்தை திருவிருந்துக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 11:23 இருந்து திருவிருந்து டயத்துல வாசி தியானிக்கிறது நமக்கு வழக்கம். அதுல இது முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கும், ஒரு நாள்ல எல்லாருக்குமே நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. தேவனே அந்த நாட்கள்ல நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பொழுதே நாம நம்மளை சரியான விதத்துல நியாயம் தீர்த்துட்டோம்னு சொன்னா, அல்லது நம்மளை பரிசோதித்தோம்னா எக்ஸாமின், அந்த நாள்ல நாம நியாய தீர்ப்பு அடைய மாட்டோம். ஏன்னா இது எப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ற மாதிரி, ஒரு பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம கையில நம்ம எழுத போற தேர்வுக்கான கேள்வித்தாளை கொடுத்து நீங்க தயாராகிக்கிறீங்கிற மாதிரிதான். இப்ப இதுல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவன் நம்மை நியாயந்திருக்க மாட்டார்னா, தேவன் நியாயந்திருக்கிறபடி நம்மை நாம் நியாயந்திருக்க வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். இப்படிதான் நான் விளங்கிறேன். If we judge ourselves, if we judged ourselves, we will not be judged by God. தேவனால நம்ம நியாயந்திருக்கப்பட மாட்டோம். அப்ப நியாய தீர்ப்புனால தேவன் நம்மை எப்படி நியாயந்திருப்பாரோ, அதே மாதிரி இப்ப நம்மளையே நியாயம் தீர்த்துட்டோம் சொன்னா, அந்த நாள்ல நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. அப்படின்னா அது ஒன்றும் நம்மை பாதிக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம முன்னப்படியே எல்லாமே தயாராயிட்டோம்னு அர்த்தம். இப்ப இதுல தேவன் எப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி நியாயம் தீர்க்கணும்னா, தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பாருங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த நியாய தீர்ப்பு அல்லது தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்வதற்காக நான் சில வசனங்களை தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்ப நியாய தீர்ப்பு எதை குறித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான நம்முடைய கிரியைகளை வைத்து அல்ல, நம்முடைய அந்தரங்கமான காரியங்களை குறித்து தான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறாராம். நான் இதை நல்லா விளங்கிக்கிறதுக்காக லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்புல போய் நான் பார்க்க விரும்புறேன். அந்த லிவிங் பைபிள் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், நான் வாசிக்கிறேன் பாருங்க. பட் இஃப் யூ கேர்ஃபுல்லி எக்ஸாமின் யுவர் செல்ஸ் பிஃபோர் ஈட்டிங், யூ வில் நாட் நீட் டு பி ஜட்ஜ்ட் அண்ட் பனிஷ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. NLT-ல வாசிக்கிறேன் பாருங்க. பட் இஃப் யூ எக்ஸாமின் அவர் செல்ஸ், we will not be examined by God and judged in this way. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் எப்படி போட்டிருக்கு. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல பார்த்தோம்னாக்கும், he will judge the secret thoughts and motives எழுதியிருக்கு. he will judge the secret thoughts and motives. அப்ப நம்முடைய சிந்தனைகளையும் அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்யும் நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அந்தரங்கம் அப்படின்னா, நாம் வெளிப்படையாக தெரியாம நம் இருதயத்துல எதை சிந்திக்கிறோமோ, ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போது என்ன நோக்கத்தோடு கூட அதை செய்யறோம், தி மோட்டிவ் பிஹைண்ட் இட், அதைத்தான் தேவன் நியாயந்திருக்க போறார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 4 அவருடைய வருகையில அவர் இருளில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இருளில் என்னெல்லாம் இப்ப மறைந்திருக்கு அப்படின்னா, நம்ம இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகள் யாரும் அறிய முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார் கூட நம்முடைய இருதயத்துல என்ன நினைவு ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தேவன் எதை பார்க்கிறார்னா, மனிதர் உள்ளத்துல ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது அதனுடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் இட். அப்ப இதைத்தான் அவர் பார்க்கிறாரு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம நியாயம் தீர்க்கும் போது மேலெழுந்த வாரியா நம்ம பார்த்தோம்னாக்கும் நாம எல்லா காரியத்தையும் சரியா செய்யறது போல இருக்கும். ஆனா அதனுடைய உள்நோக்கம் என்ன,
நல்ல காரியங்கள் கூட, அதாவது வெளிப்படையா பார்க்க நன்றாக தோற்றமளிக்கக்கூடிய காரியங்கள் கூட அதன் உள்நோக்கம் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். பிலிப்பியர்கள் நிருபத்துல 1வது அதிகாரத்துல ஊழியம் செய்யறதை குறித்து எழுதியிருக்கு. 15-17 வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 1:15-17. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுக்களோடே உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். போதும். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 17வது வசனத்தை, தி ஃபார்மர் proclaim Christ out of selfish ambition rather than from pure motives, thinking to cause me distress in my imprisonment. அதாவது பவுல் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில போய் அடைக்கப்பட்ட பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவனுடைய சுவிசேஷம் பிரபல்யமானது. அரண்மனையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம், காவலர்களுக்கெல்லாம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். அப்ப அவர் காவலில் இருந்தாலும் கூட அந்த அரண்மனை வாசிகளுக்கு அல்லது சிறை காவலர்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததுனாலே அங்குள்ள எல்லாருக்கும் அவர் பிரபல்யமான ஆளாக மாறிவிட்டார். இதையெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் பவுல் மட்டுமா சுவிசேஷத்தை அறிவிப்பார், நாங்களும் அறிவிக்க முடியாட்டோமா என்று சொல்லி அவர்கள் ஒரு போட்டி மனப்பான்மையில, ஒரு பொறாமையோடு கூட அவர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அறிவிக்கப்பட்டது என்னமோ சுவிசேஷம் தான். ஆனால் அறிவித்த நோக்கம் என்னன்னா, அவர்கள் அன்பினால் அதை செய்யவில்லை, அவர்கள் பொறாமையோடு கூட. அதான் எழுதியிருக்கு. நான் 15 வாசிச்சோம்னா, some to be sure are preaching Christ even from envy and strife. சிலர் பொறாமையினாலும் ஒரு பிரிவினை ஆவியோடு கூட அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பட் சம் ஆல்சோ ஃப்ரம் குட் வில். ஒரு சிலர் நல்ல எண்ணத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். த லேட்டர் டூ இட் அவுட் ஆஃப் லவ். அதாவது நல்லெண்ணத்தோடு கூட அறிவிக்கிறவர்கள் அன்பினால் அறிவிக்கிறார்கள். knowing that I am appointed for the defense of the gospel. சுவிசேஷத்தை குறித்து உத்தரவு சொல்வதற்கு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அப்படி செய்கிறார்கள். The former proclaim Christ out of selfish ambition. அந்த முந்தினவர்கள் அதை சுயநல நோக்கத்தோடு கூட அவர்கள் அறிவிக்கிறார்கள். rather than from pure motives, thinking to cause me distress in my imprisonment. நான் இப்படி சுவிசேஷத்துக்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எனக்கு வருத்தத்தை கூட்டும்படியாக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனாலும் எனக்கு அதை குறித்த வருத்தம் இல்லை, எப்படியும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் சரி என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்ப இதுல நான் கவனிக்கும்படி நான் கோடிட்டு காட்ட விரும்புறது என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு நல்ல பணிதான். ஆனால் அதை கூட தவறான நோக்கத்தோடு கூட செய்ய முடியும் அப்படின்னு தான் நாம இங்க பார்க்கிறோம். rather than pure motives, ஒரு நல்ல நோக்கம் இல்லாமல், அன்பினால் அறிவிக்காமல், ஒரு பொறாமையோடும் ஒரு பிரிவினையின் ஆவியோடும் கூட. பவுலுக்கு என்ன நாங்கள் சளைத்தவர்களா? அவர் தான் சத்தியத்தை சத்தியமா பேசுவாரா? அவர் தான் ஜெயிலுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருப்பாரா? நாங்களும் ஆயத்தம்தான் என்று சொல்லி அவர்கள் போட்டி மனப்பான்மையோடு கூட பொறாமையோடு கூட அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தியானிப்போம். அதாவது இருதயத்துல என்ன சிந்தனையோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதையும், அந்த இருதயத்தின் அந்தரங்கங்களையும் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு வாசிக்கிறோமே. இருதயத்துல இப்பொழுது மறைந்திருக்கக்கூடியதான நினைவுகள். ஏன்னா எரேமியா 17:9-10 வாசிக்கிறோம், இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குன்னு எழுதியிருக்கு. மகா திருக்குள்ளது லேசானதல்ல. அதை வாசிப்போம். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? The heart is more deceitful than all else and is desperately sick. Who can understand it? I, the Lord, search the heart, I test the mind, even to give to each man according to his ways, according to the results of his deeds. பாருங்க, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன கிரியைன்னா வெளியரங்கமான கிரியை அல்ல, இருதயத்தினுடைய அந்த நோக்கங்களைத்தான் அவர் கிரியை என்று சொல்கிறார். அப்ப இருதயம் மகா திருக்குள்ளது,
நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாம இருக்க முடியும். நம்ம சில நேரங்களில் மேலிடந்த வாரியா பார்த்தோம்னா சரி, மனிதர்கள் நம்முடைய செயல்களை பார்த்து மெச்சிக்கொள்ளும் பொழுது அது இறக்கப்பட்டு செய்யக்கூடிய கிரியைகளை போல இருக்கும், அன்பினால செய்யற கிரியைகளை போல இருக்கும், அல்லது ஆண்டவருக்காக ஒரு தியாகம் பண்றது போல இருக்கும். ஆனா நம்முடைய உள்நோக்கம் ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன், அதாவது நம்முடைய பெயரை பிரஸ்தாவப்படுத்திக் கொள்வதற்கு, அல்லது நம்முடைய சாம்ராஜ்யத்தை கட்டிக் கொள்வதற்கு, அல்லது நாம எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பரோபகாரியா இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு, தயாள தன்மையை வெளிப்படுத்துவதற்கு கூட நம்ம செய்ய முடியும். அதனாலதான் மத்திய 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம பிரேயர் பண்றது குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நீங்க சொல்ற 5வது வசனத்துல வாசிங்க. மத்திய 6:5. அதுல 1வது வசனத்தை வாசிச்சுட்டு 5 மத்திய 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தர்மம் செய்யும் போது மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்ய முடியும். அப்படின்னா மனிதர்கள் கண்டு நாம ரொம்ப ஒரு தர்ம புண்ணியவான், நம்ம ஒரு பரோபகாரி, இரக்க குணம் உள்ளவன், அன்புள்ளவன் அப்படின்னு மற்றவங்க மெச்சிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அதனாலதான் மனிதர்கள் உங்கள் கிரியைகளை பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் தான தர்மங்கள், உதவிகளை நீங்க செய்ய வேண்டாம். இன்னொன்னு என்னன்னா, ஹெல்ப் பண்ணும்போது அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது, அதாவது அவங்களுடைய மனதுல நாம ஒரு இடம் பிடிக்கிறது, அவங்க நம்மளை குறித்து ஒரு நல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உதவி செய்யறதுக்கு ஒரு சுயநல நோக்கம் இல்லாம செய்ய முடியும். அதே சமயத்துல அவங்க மனசுல நம்மளை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் கொஞ்சம் அதை மனசுல பதிய வைக்கிறதுக்காக சில எக்ஸ்ட்ரா எடிஷன்ஸ், சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல. இப்போ ஏதாவது ஒரு புக்கு போடுறோம்னு சொன்னாக்கும் அதுக்கு சில ஜிக்னா வேலையெல்லாம் செய்யறது, வெளியில பாக்குறதுக்கு கொஞ்சம் அலங்கரிச்சு அதை பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க உள்ள சரக்கு காட்டிலும் வெளியில என்ன செய்வாங்கன்னா அந்த தோட்டத்துல அலங்காரம் பண்ணி, சில கடையில போய் பார்த்தோம்னாக்கா அந்த ஷோகேஸும் அதுல உள்ள அலங்காரங்களுமே உள்ள வாவான்ற மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தா சரி சரக்கு முறுக்கா ஆள் முறுக்காங்கிற மாதிரிக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. ஆனா வெளியில அவ்வளவு ரொம்ப கவர்ச்சியா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் வெளியில நம்ம என்ன செய்யக்கூடிய செயலை ரொம்ப கவர்ச்சிகரமானதாக்கி ஒரு மனிதனுடைய மனதில் இடம் பிடிக்கும்படிக்கு ஒண்ணு செய்யணும்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன? நான் நல்லவன், இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், உங்க மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க மனசுல பதிய வைக்கணும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, மந்தையை தப்பு விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படின்ட்டு. அவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆத்துமாக்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்வார்கள். அதாவது ஒரு கோஷ்டி மனப்பான்மையோடு கூட தங்களுக்கு ஆள் சேர்க்கிறது மாதிரிக்கே, ஆண்டவர்களுக்கு ஆள் சேர்க்கிறது மாதிரி ஊழியம் செய்யாம நமக்கு ஆள் சேர்க்கிறது போலவோ அல்லது நம்முடைய சபைக்கு ஆள் சேர்க்கிறது போல ஒரு ஊழியம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உள்நோக்கம் தவறானதானே. அப்ப கர்த்தரிடத்துல ஒரு மனுஷனை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்முடைய சாம்ராஜ்யத்தை அல்லது நம்முடைய சபையினுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு ஊழியம் செஞ்சோம்னா அப்படிலாம் நம்ம சோதிக்கப்பட முடியும். நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். நம்முடைய சபையில எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படின்னா, நம்ம சபையில இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா அது வெளியில சொல்லும் போது அது ஒரு பெருமையா இருக்குல்ல. சோ அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரைட், எண்ணிக்கையில ஒரு பெருமை. நம்முடைய சபையில ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா பெருமை. அதுக்காக ஆட்களை சபையில சேர்க்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தரத்தையும் கெடுத்துரும். நம்முடைய அந்தரங்க நோக்கங்களும் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். தேவன் உள்ளான அன்பினால நிறைந்து ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதான் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய மோட்டிவ் என்ன? அப்ப நம்ம மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அப்படின்னா எக்ஸ்டர்னலா உள்ள கிரியைகளை பார்க்கிறான். தேவனும் அந்த கிரியைகளுக்கு, அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை பார்க்கிறார். அப்ப உள்நோக்கம் என்ன? தர்மம் பண்ணும்போது கூட நீ மனுஷர்கள் காண வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும், உண்மை நல்ல மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நீ ஒன்றை செய்தால் அதுக்குள்ள பலன் அதுதான். மனுஷங்க அப்படி நினைப்பாங்க, பலனை அடைந்தாயிற்று. தேவனிடத்துல ஒரு பலனும் இல்லை. நீ எதையெல்லாம் அந்தரங்கமாக தேவன் மட்டும் பார்க்கும்படி செய்கிறாயோ அதுக்கு மட்டும்தான் தேவனிடத்துல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து உபவாசத்து குறித்து சொல்கிறார். நீ உபவாசம் இருக்கும்போது முகவாடலா இருந்தா எல்லாரும் கேட்பாங்க. இல்லை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் விரதம் இருக்கிறாங்கன்னா ட்ரெஸ்ஸே மாறிடும். கலரா ட்ரெஸ் உடுத்துவாங்க, காலில் செருப்பு போட மாட்டாங்க, முடி வளர்த்துக்கிடுவாங்க அல்லது தாடி வளர்த்துக்கிடுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்னங்க அப்படின்னு கேட்டா நான் விரதம் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அல்லது புற மதஸ்தவர்களா இருந்தா அவங்க அவங்கள கூப்பிடுறதே அப்போ சாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்க கும்பிட போறது சாமின்னு சொல்றதை விட அவங்களையே சாமி ஆக்கிடுவாங்க. ஆக காரணம் என்னன்னாக்கும், தே வாண்ட் டு ஷோ அதர்ஸ் தட்
அவங்க வந்து ஒரு 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 பக்திமான்களா இப்பொழுது இவங்க இருக்கிறாங்க, சாமிக்கு ஒப்பா இருக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிற விரும்புறாங்க. அப்ப இதெல்லாம் வெளி வேஷம். அப்ப எதுக்காக வெளி வேஷம் அப்படின்னாக்கா, தேவ பக்தியினுடைய ஒரு வேஷத்தை தரித்து அந்த உள்நோக்கம் வந்து மனிதர்களால ஒரு சாமி சாமின்னு சொல்றது. சமீபத்துல நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல வந்து ஒரு வீடு இருக்கு. ரோட்ல இருந்து முன்பகுதியில் உள்ள இடம் காலியா கிடக்கு. அது வேறவருடைய ஆளுடையது. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. மழை நேரத்துல நம்ம சர்ச்சில இருந்து ஓடுற தண்ணியை சேர்ந்து அந்த அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா தண்ணி நிரம்பிச்சு. அவர் வந்து பக்கத்துல உள்ள நம்ம சர்ச்சில் உள்ள பிரதர்ஸ் வந்து சண்டை போடுவாராம். பாருங்க இப்படிலாம் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி கிடக்கு, நான் எப்படி உள்ள போறதுன்ட்டு. அவர் அந்த சமயத்துல மாலை போட்டிருந்தாரு. அந்த வெள்ளம் வர நேரத்துல. அப்ப சண்டை போட மாட்டாங்களாம். அவர் சொன்னாரு என்கிட்ட, பிரதர் பாருங்க, இந்த முன்னாடி உள்ள இடம் அவருடைய இடம் கிடையாது. ஆனா அது பள்ளமா இருக்கு. அப்ப இந்த தண்ணி பூரா ஓடி அங்கே போய் நிக்குது. ஏன்னா பஞ்ச பஞ்சாயத்து ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு நம்ம வாய்க்கால தோண்டி விட்டுருந்த இடத்தையெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு நேரம் வந்து நிரப்பி பாதை விட்டாங்க. அப்ப தண்ணி ஓட முடியல. இவர் இடத்துல போய் தண்ணி நிரம்புது. அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்ப இப்ப சண்டை போட்டாருன்னா, இல்ல இப்ப மாலை போட்டிருக்காரு அதனால சண்டை போடலைன்னா. நான் சொன்னேன், அப்ப அதுக்கு அடுத்தாப்புலையும் மாலையே போட சொல்லிருங்கன்னு சொன்னேன். ஏன்னா எப்போதும் மாலையை போட்டாருன்னா அவர் சண்டை போட மாட்டாரு உங்களுக்கு நாள். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து இப்ப ஒரு டெலிபரேட்டா பிளான் பண்றாங்க. இப்படிலாம் அந்த நேரத்துல நம்ம குடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தப்பா எதுவும் நடக்கக்கூடாது, சாப்பாட்டுல வந்து இப்படி சைவம் தான் சாப்பிடணும், அப்படிலாம் வந்து சில கட்டுப்பாடுகளை அவங்க வச்சுக்கிட்டு அந்த நாட்கள் அவங்க அங்கீகரிக்கப்படும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா, இப்படிலாம் செஞ்சா அவங்க சாமி கேட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம யோவான் 2:23, 24 வாசிக்கிறோம். அநேகம் பேர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தார்களாம். ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் நம்பி அவரை இணங்கவில்லை. காரணம் என்ன? மனிதருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியினால் அப்படின்னு வாசிக்கிறோம். யோவான் 2:23, 24 வாசிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. பாத்தீங்களா? Jesus on his part was not entrusting himself to them, for he knew all men. ஏன்னா அவருடைய உள்ளத்தில் உள்ளத அந்த கடைசியில் எழுதியிருக்கு, for he himself knew what was in man. மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர்கள் எல்லாரும் வந்து விசுவாசிகள் என்று வந்தாலும் அவர் அவர்களை நம்பி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை அல்லது இணங்கவில்லை. சோ நம்ம எப்போதுமே ஒரு காரியம், நான் வந்து சிஎஃப்சில வந்து கத்துக்கொண்ட முதல் ஒரு காரியம் என்னன்னாக்கும், சிந்தனை வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதான். நான் வந்து வெளியில கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் வந்து வெளிப்படையான காரியங்கள்ல எல்லாம் நான் வந்து மனம் திரும்பிட்டேன். சினிமா போறதில்ல, சீட்டு விளையாடுறதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல, மதுபானம் அருந்துறதில்ல, கெட்ட நண்பர்களோடு கூட சேர்றதில்ல. இப்படிலாம் வெளியில பார்த்தா எக்ஸ்டர்னலி ஐ வாஸ் சோ குட். ஒரு நல்ல விசுவாசியா இருந்தேன். ஆனா சிந்தனை வாழ்க்கையில ஐ வாஸ் தரோலி பேட். ஏன்னா அது என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்கும், அது யாரையும் பாதிக்கிறது கிடையாது. நான் என் இருதயத்துல என்ன நினைவு வச்சதுனால இன்னொருத்தருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னால பாலிய இச்சைக்குரிய சிந்தைகளோ அல்லது என்னுடைய சிந்தனை வாழ்க்கை குறித்து எனக்கு கவலைப்படலை. ஏன்னா 10 கட்டளைகள்ல வந்து அந்த வெளிப்படையான காரியங்கள் தான் நிறைய எழுதியிருக்கு. அதனால அந்த சாக்ஸ் தான் சொல்லுவாங்க, 10வது கற்பனை தவிர மீதி 9மே வந்து வெளிப்படையான காரியங்கள் தான். சோ அதுல வந்து ஒரு திருப்தி அடைந்த நிலைமையில நான் இருந்தேன். ஆனா நம்முடைய சிந்தனைகள்ல என்ன இருக்குங்கிறது தான் தேவனுக்கு முக்கியம். என்னுடைய இன்னர் தாட்ஸ், மோட்டிவ்ஸ், இன்டென்ஷன்ஸ் அதுதான் அவர் பார்க்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடிதான் நான் வந்து உண்மையிலேயே தெய்வ பயத்தோடு மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். மனுஷன் வந்து பார்க்க முடியாத ஒரு இருண்ட பகுதி, அது மறைவா இருக்கிற பகுதி, ஒரு மரத்தினுடைய வேரை போல. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு மோட்டிவ் இருக்கு. தான தர்மம் பண்றவங்க, செய்யக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள்னா விளம்பரத்துக்காக பண்றாங்க. அடுத்து வந்து ஓட்டு வாங்குறதுக்கு, சேர்க்கிறதுக்கு, தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக விளம்பரம் பண்றதுக்காக செய்யறாங்க. சிலர் வந்து பெயர் புகழ் பெறுவதற்காக அவர்கள் செய்வாங்க. நம்ம என்ன நோக்கத்தோடு கூட செய்யறோம்? நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு வந்து சொன்னார், ஆண்டவரே, மத்தேயு 19ல எல்லாவற்றையும் நாங்க விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு உதாரணத்தை சொல்றார். 20வது அதிகாரத்துல மத்தேயுல முதல் வசனத்துல இருந்து, காலையில இருந்து வேலைக்கு வந்தவங்க
3ஆம் மணி வேலையில, 6ஆம் மணி வேலையில, 9ஆம் மணி வேலையில இப்படிலாம் வேலைக்கு வந்தவங்களுக்கு குறித்து சொல்லிட்டு கடைசியில வந்தவங்களுக்கு 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு பணம், காலையில வந்தவங்களுக்கும் ஒரு பணம் கொடுத்து அவருடைய இருதயத்துல இருந்ததை வெளியரங்கமாக்குனார். என்னன்னு கேட்டா, காலையில இருந்து நாங்க வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்த எங்களையும் நீங்க வந்து இப்ப கடைசியா 1 மணி நேரம் மாத்திரம் வேலை பார்த்தவனுக்கும் எங்களுக்கு ஒரே சம்பளம் கொடுக்குறீங்களே, அவங்களையும் எங்களையும் ஒண்ணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அந்த உவமை சொன்னார்னாக்கும், எனக்கு என்ன கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு கூட நீ ஊழியம் செஞ்சா நீ ஏமாந்து போயிடுவ. எனக்கு என்ன கிடைக்கும், வாட் கேன் ஐ கெட், அப்படிதான் பேதுரு கேட்டார். ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் அவருடைய கேள்வி. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன கிடைக்கும்னு நீ ஊழியம் செஞ்சீன்னா முந்தினோர் பிந்தினோரா இருப்பார். ஏன்னா அவங்க கூலி பேசி வந்தவங்க. எனக்கு என்ன கிடைக்கிறது குறித்து எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீங்க எதை கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் ஆண்டவருக்கு உண்மையான பலனை எதிர்பார்க்காம அவங்க செய்யறாங்க. தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு பதில் நன்மையாக அன்பு கூர்ந்து செய்யறாங்க. ஸோ நாம் வந்து ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதுல வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்துருச்சுன்னா அவர் மோட்டிவ் வீசுறோம், ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம பண்றோம். நான் தேவனுக்கு முன்பா உண்மையா சொல்றேன், நான் மரித்த பின்னாடி பரலோகத்துல போய் எங்கே இருப்பேன், என்ன கிடைக்கும்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. நான் ஈவன் பரலோகத்தை குறித்து கற்பனை பண்ணி பார்த்து கூட கிடையாது. ஏன்னா நீங்க இங்க நம்ம செய்ய வேண்டியது செஞ்சோம்னா அதை கொடுக்கிறவர் ஆண்டவர் அவரு. ஸோ அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடுக்கட்டும். இங்கே நமக்கு கொடுத்ததான இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய, ஏன்னா இங்கே இந்த பூமியிலேயே நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு குட்டி பரலோகத்தை போல மாறிக்கிட்டு வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப நம்மளை நியாயந்திருக்க நமக்குள்ள இருக்கக்கூடியதான நம்ம சிந்தனை வாழ்க்கையிலையும் நம்ம நோக்கங்களையும் நம்ம வந்து நிதானித்து, ஆண்டவரே எனக்குள்ள பொறாமை இருக்கு, எனக்குள்ள பெருமை இருக்கு, எனக்குள்ள பொருளாசை இருக்கு, எனக்குள்ள பால் இச்சைக்குரிய எண்ணங்கள் வருது, என்னால மன்னிக்க முடியல, என் இருதயம் கடினமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, அப்படிலாம் நம்முடைய இருதயத்தில் உள்ள வஞ்சகமான அந்த எண்ணங்கள், அந்த திருக்கும் கேடும் உள்ளதுமான அந்த காரியங்களை எல்லாம் நாம நியாயந்திருத்து அந்த சோதித்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, எனக்குள்ள இருதயம் கடினமா இருக்கு, எனக்குள்ள வந்து இன்னைக்கு கூட நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு பிரதர் அனுப்பி வச்சிருந்தாரு, நீங்க எவ்வளவு நல்ல பிரசங்கம் பண்ணாலும் சரி உங்களுக்கு டெண்டர் ஹார்ட்னஸ் இல்லைன்னா, ஏன்னா பைபிள்ல அப்படிதான் எழுதியிருக்கு, நீங்க பி டெண்டர் ஹார்ட்டட் அண்ட் ஃபர்கிவ் ஒன் அனதர், அதாவது நீங்க உங்க இருதயத்துல வந்து நீங்க மென்மையான இருதயம் உள்ளவங்களா ஒருத்தர் மன்னிங்க. அப்ப என்னுடைய பேச்சுல என்னுடைய செயல்ல ஒரு மென்மை இல்லைன்னா, ஒரு டெண்டர் ஹார்ட்டட்னஸ், அந்த ஒரு இருதயம் மென்மையான இருதயம் உள்ள ஒரு குணாதிசயம் என்கிட்ட இல்லைனாக்கும், ஒரு இருதய கடினம், ஒரு ஒரு ரூடான ஒரு பேச்சு, கடினமான பேச்சு, மற்றவங்களை குற்றப்படுத்துறது போன்ற பேச்சு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் இன்னும் கிறிஸ்துவனுடைய சாயலை அடையலை அப்படிங்கிறது தான் அதுல தெரியுது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை நியாயந்திருத்து ஆண்டவரே, எனக்குள்ள திடீர்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உடனே உணர்த்துவார், இது பெருமை, இது பொறாமை, இது வந்து ஒரு உன்னை பெரியால காமிச்சுக்கிறதுக்கா நீ செய்யற, உன்னை நல்லவன்னு காமிச்சுக்கிறக்கா இதை செய்யற, உன்னை பரோபகாரின்னு காமிச்சுக்கிறதுக்கா நீ செய்யற, இப்படிலாம் ஆவியானவர் வந்து ரொம்ப ஒரு தயவு தாட்சியம் இல்லாம நமக்குள்ள பேசுவார். We must judge ourselves ruthlessly. சரி, அதுக்கடுத்து என்னன்னா, இந்த நியாய தீர்ப்பு இப்ப நம்ம பார்த்தோம், நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் தேவன் நியாயந்திருக்கிறார். இப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ வேலை ஸ்தலத்திலாம் உதவி செஞ்சாங்கன்னா நல்லெண்ணத்திலையும் உதவி செய்ய முடியும், ஒரு சகோதரனை போல ஒரு சகோதரி போல எண்ணி, அல்லது உள்ளான இருதயத்துக்குள்ள பாலி இச்சையினால ஈர்ப்புண்டு அவங்களுடைய நட்பை பெறுவதற்காக, அவருடைய அபிமானத்தை பெறுவதற்காக, அவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக கூட நம்ம வழிக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். வெளியில பாக்குறவங்களுக்கு வேணா நாம வந்து ரொம்ப இறக்கப்பட்டு உதவி செய்யறது போல தெரியும். ஆனால் உண்மை என்னன்னாக்கும், நம் இருதயத்துக்கு தெரியும் நாம எந்த நோக்கத்தோடு கூட அவங்கள்ட்ட பேசுறோம், அவங்களுக்கு உதவி செய்யறோம். இதெல்லாம் வந்து நாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா நம்ம நியாயம் தீர்த்தோம்னா கண்டிப்பா அந்த நாள்ல நியாயம் தீர்க்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இங்க நியாயம் தீர்க்கும்போது நம்ம மனம் திரும்பிடுறோம். நம்மளையே நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, எக்ஸாமின் பண்ணும்போது, அதுல வந்து ஒரு குறைகளை தப்புதங்களை பார்க்கும்போது இங்கே அதை சரி செஞ்சிடறோம் நம்ம. ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஜட்மெண்ட். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல புதுசா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இங்கதான் நம்ம கண்டுபிடிச்சு, இப்ப நம்ம வந்து இந்த கணக்கெல்லாம் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்சு பாருங்க அப்படிம்பாங்க. அது பார்க்கும்போது ரைட்டா இருக்கிறது போல இருக்கும். அது செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிளஸ் போடுற இடத்துல மைனஸ் போடுற இடத்துல கோட்டை விட்டுருவோம்.
கூட்டல் கழித்தல்ல கோட்டை விட்டுருவோம். இது நமக்கு தெரியும்னு நம்ம அசால்ட்டா செஞ்சுட்டு போவோம். ஏதாவது ஒரு தப்பு போச்சுன்னா மார்க் போயிடும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, எழுதி பாருங்க படிச்சத, கணக்க செஞ்சு பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி செஞ்சு பார்க்கும்போது தான் நம்ம மனசுல எல்லாம் தெரியுங்கிற இதுல சில சின்ன இதுகளை விட்டுருப்போம். அதுல போய் மார்க் போயிடும். ஸோ அப்ப எழுதி பார்க்கும்போது, செஞ்சு பார்க்கும்போது, திருப்பி நம்மளே அதை ஒரு தடவை பார்க்கும்போது நம்மளுடைய தவறுகளை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். பரீட்சையில எழுத போகும்போது கண்டிப்பா அந்த தப்பு வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஸோ இப்படிதான் நம்மள ஆண்டவர் இங்கேயே நம்மளை தகுதிப்படுத்துறார். அதுல எழுதியிருக்கு, எல்லா ஜனத்தாரோடு கூட நீங்களும் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் இங்கே உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு. அப்ப நாம இங்கே நம்மளை சோதித்து பார்க்கும் பொழுது இப்படிதான் பார்க்கணும். தேவன் எப்படி நியாயத்தீர்ப்பு நாள்ல பார்ப்பாரோ அதே மாதிரி. அப்ப சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய இன்டென்ஷன்ஸ் இதையெல்லாம் நம்ம நியாயத்தீர்த்தம் சொன்னா நம்ம ஆவியானவர் உள்ள இருந்து நமக்கு ஒவ்வொன்னையும் காமிச்சுட்டே இருப்பார். அப்புறம் இன்னொன்னு நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கும், ஓசியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும், லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 12:48, ஓசியா 7:12 பின்பகுதி. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். நான் வாசிக்கிறேன். I will chastise them in accordance with the proclamation to their assembly. அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படி அவர்களை தண்டிப்பேன். அப்ப பாருங்க, எவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அதிகம் கேட்கப்படும். உதாரணத்துக்கு இப்ப ஜாக் ஓவார் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு ஆளை 2 பேரை கடைக்கு அனுப்புறோம். ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், ஒருத்தட்ட 10,000 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட எவ்வளவு கணக்கு, 1 லட்ச ரூபா கொடுத்தவர்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான பொருள்களை கேட்போம். 10,000 ரூபாய் கொடுத்தவர்கிட்ட 10,000 ரூபாய்க்குள்ள கணக்கை கேட்போம். 10,000 ரூபாய் கொடுத்தவர் எவ்வளவு பொருள்கள் வாங்கிட்டு வர்றாரோ அதே அளவு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தாருன்னா, அல்லது அதை விட டபுளா வாங்கிட்டு வந்தாருன்னா கூட யூ ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவர்கிட்ட 10 மடங்கு கொடுத்துருக்கோம். ஒருத்தர்கிட்ட 1 மடங்கு தான் கொடுத்துருக்கோம் 10,000 ரூபாய். இன்னொருத்தர் 1 லட்ச ரூபாய்னா 10 மடங்கு. ஆனா அவர் 2 மடங்கு 3 மடங்கு கொண்டு வந்தா கூட பொருள்களை பத்தி பார்த்தா, அப்பியரன்ஸ் படி பார்த்தா சரி அது கூட தான். 10,000 ரூபாய்க்கு உள்ள சரக்கை விட 30,000 ரூபாய்க்கு உள்ள சரக்கு கூட இருக்கும். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டதோ 1 லட்சம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய சபையில கேள்வியானதின்படியே அப்படின்னா நமக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு கிடைத்ததான இந்த சத்தியம், அதுல உள்ள வெளிப்பாடுகள், விளக்கங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்ச அளவுக்கு அநேகம் பேருக்கு கிடைக்கல. ஏன்னா அநேகம் பேருக்கு அவசியமான சத்தியங்களே தெளிவாக விளக்கப்படல. ஏன்னா அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய நோக்கமே வித்தியாசமானது. ஒன்று, அவர்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது ஏதாவது உலக பிரகாரமான ஆதாயங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிங்களேன். மல்கியா 1:10 வாசிங்க. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஏன் அப்படின்னா, காணிக்கை கொண்டு வர்றாங்க அல்லது பலி செலுத்துறாங்க. ஆனா அந்த மனிதர்கள், அந்த ஆசாரியர்கள் இது எல்லாமே கூலிக்காக செய்யறாங்க, சம்பளத்துக்காக, அல்லது எனக்கு என்ன கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்டதான உள்நோக்கத்தோடு கூட நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமும் எனக்கு பிரியமானதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிதான் அருமையானவர்களே, அந்த அநேக ஜனங்களுக்கு இன்னைக்கு அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷம் எல்லாம் ஒரு கடமைக்காக நடக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. அவர்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு அல்லது இருக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட போதிக்கிறார்கள். சம்பளத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள். அநேகம் பேர் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொன்னா அதுக்கு ஒரு பெரிய பந்தா, அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு வருமானம், அந்த ஒரு அந்தஸ்து, இதுக்காக அவர்கள் ஊழியத்துக்கு வர்றாங்க. சோ அவர்கள் ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனை இல்லை. அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். அப்ப நமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஊழியம் செய்கிறார்கள். எந்த சுயநல லாபத்தோடும் கூட அவர்கள் செய்யவில்லை. எனவே நமக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சியோன் அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னாக்கும், நம் இருதயத்துக்கு, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பொருளை உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். அப்ப நமக்கு அதிகமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு, மாதிரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் நமக்கு நல்ல மாதிரிகளா இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு நாம் ஒருவேளை ஒண்ணுமே கேட்காத ரட்சிப்பை பற்றி மாத்திரம் அறிந்த ஜனங்கள் இருக்காங்க.
அதுக்கு அடுத்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரட்சிப்புக்கு வந்தாச்சா, ஞானஸ்நானம் எடுத்தாச்சா, அடுத்து போ ஆத்துமா ஆதாயம் பண்ணு. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அல்லது காணிக்க கூட உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அவங்களோட கூட நம்பி நான் ஒப்பிட்டு பார்த்து அவங்களோட நான் பரவாயில்ல, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, ஹவு கேன் வி எஸ்கேப் ஜட்ஜ்மெண்ட்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஏன்னா இங்க தெளிவா எழுதியிருக்கு லூக்கா 12:48, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதும் அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். அதே மாதிரி தண்டனையும் அப்படிதான். அவன் தெரிஞ்சு செஞ்சான்னா அதுக்கு தக்கன தண்டனை, தெரியாம செஞ்சான்னா அதுக்கு ஒரு தண்டனை. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஓசியால நம்ம என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய சபையில கேள்வியானதின்படியே அவங்களிடத்துல கேட்கப்படும் அல்லது தண்டிக்கப்படும். என்ன அருமையானவர்களே, தண்டனை அந்த நியாய தீர்ப்பு ஒன்று அந்தரங்கத்தில் உள்ளதை பார்த்து தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது, நம்முடைய சபையில நமக்கு வார்த்தையில எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ, அது வரங்களா இருக்கலாம், அல்லது வார்த்தையா இருக்கலாம், அல்லது வெளிப்பாடுகளா இருக்கலாம். நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்களை எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல நம்மகிட்ட கணக்கு கேட்பார். மூணாவது என்னன்னாக்கும், நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல வாசிங்களேன், 2வது வசனம், 1-2 கூட வாசிக்கலாம். மத்தேயு 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்ப அங்கே அந்த பாருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினாலதான் உங்களுக்கும் அளக்கப்படும். த சேம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல், அதாவது எந்த அளவுகோல். ஃபார் இன் த வே யூ ஜட்ஜ் யூ வில் பி ஜட்ஜ்டு, அண்ட் பை யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர் இட் வில் பி மெஷர் டு யூ. எந்த அளவை வச்சு நீ மற்றவங்களுக்கு அளக்குறியோ, அவங்கள எந்த அளவு கொண்டு நீ நியாயந்திருக்கிறியோ, குற்றப்படுத்துறியோ, அல்லது அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறியோ, அதே அளவுல இந்த சேம் ஸ்டாண்டர்ட் உனக்கும் அளக்கப்படும். அப்படின்னா இந்த இடத்துல நானும் யோசிக்கிறேன், நிறைய நேரங்கள்ல நம்ம மற்றவங்களை ஈஸியா குறை சொல்லிடுவோம். எத்தனை முறை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அதே மாதிரிக்கு நம்ம தவறுதல ஏதாவது உடைச்சிருவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம், நமக்கு சொன்னதை கேட்டுட்டு கவனிக்காம விட்டுருப்போம், மறந்துருப்போம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மற்றவங்கள்ட்ட ரொம்ப கடிந்து கொள்வோம். அப்பதான் அவங்க அடுத்த தடவை சரியா செய்வாங்கங்கிற நோக்கத்தில் கூட செய்யலாம். நோக்கம் நல்லதா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அதே அளவுனால நம்மள அளந்தா வேர் வில் யூ ஸ்டாண்ட்? நாம் அநேக நேரங்கள்ல மற்றவங்களை ரொம்ப கடுமையாக அவருடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குற்றம் கண்டுபிடிக்கிறதும், நீ இத கவனமா செஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பிள்ளைகள்கிட்ட கூடத்துல நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா மகனும் பஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு அந்த ஜன்னல் கதவு இருக்குல்ல, அந்த கண்ணாடியை பிடிச்சு இழுத்துட்டான். வேடிக்கை பார்க்கணுங்கிற எண்ணத்துல இங்கிட்டு இழுத்துட்டான். அப்பா அவனுக்குள்ள கையை வச்சிருந்திருக்கா, அது இடிச்சிருச்சு. அப்பா என்ன உடனே சத்தம் போட்டாரு, நீ பார்த்து செய்ய வேண்டாமா, என்ன இப்படி செஞ்சுட்டே அப்படின்ட்டு. அடுத்தாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, பையன் கையை வச்சிருந்திருக்கான், அப்பா எடுத்துட்டாரு. சொன்னோன்னு கத்தியிருக்கான் பையன். அவர் சொன்னாராம், இப்படி கையை வைக்கலாமா கையை இழுக்கிற இடத்துலன்னு சொன்னார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்னு. அதை மாமியா ஒரு சட்டியை தெரியாம உடைச்சிட்டா, சரி மருமக அத்தை என்ன இப்படி உடைச்சிட்டீங்களே, சொன்ன போயிட்டு போ விடு, அது என்ன மண் சட்டி தானே, இன்னொன்னு வாங்கிக்கிடுவோம்பாங்களாம். அதே இது மருமக உடைச்சிட்டாங்கன்னா, சரி அடிப்பாவி, நான் எவ்வளவு நாள் அந்த சட்டியை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், இப்படி போய் உடைச்சிட்டியே, இந்த சட்டியெல்லாம் கிடைக்குமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் செஞ்ச ஆளை பொறுத்து அந்த பொருள் செயலினுடைய தீவிரத்தை அல்லது பாதிப்பை எடை போடுறோம், முக்கியப்படுத்துறோம். இப்படிதான் அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்கள்ல இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மெய்யாகவே எனக்குள்ளே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் நம்ம யோசிச்சது இல்லையே. நீ எந்த அளவுனால் அளக்குறீன்னா கொடுக்கறது இல்லை, மெஷரிங். அதாவது அவங்கள ஸ்கேல் வச்சு அளக்குறோம்ல, அது மாதிரி அவர்களுடைய செயல்களை, அதனுடைய தீவிரத்தை,
நாம எந்த அளவுகோல்னால அதை குற்றப்படுத்துறோமோ, அதை தப்புன்னு சொல்றோமோ, அல்லது நல்லதுன்னு சொல்றோமோ, அதே அளவுனாலதான் தேவன் நமக்கு செய்வாராம். இப்படி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு நேரங்கள்ல நம்ம தவறு பண்ணியிருக்கோம். மத்தவங்கள எவ்வளவு அற்பமா, நம்ம அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்தா அவர்களிடத்துல கடுமையாக இருப்பதும், நம்ம மேலதிகாரி உள்ளவர்கிட்ட போகும்போது அவங்க நமக்கு இரக்கம் காட்டணும்னு எதிர்பார்க்கிறதும் எவ்வளவு பெரியதான ஒரு வஞ்சகம் அது. நம்ம தப்பு செஞ்சுட்டா மத்தவங்க மன்னிச்சிடணும். மத்தவங்க தப்பு செஞ்சுட்டா அவங்கள வந்து ஈஸியா நம்ம மன்னிக்க கூடாது. அதை வச்சு ஒரு ஊனி அவங்கள மிரட்டி அரட்டி அவங்க கூனி குறுகி தன்னால வந்து அடுத்த தடவை வந்து நம்மகிட்ட வந்து நிற்கும் போதே ரொம்ப ஒரு பயத்தோட நிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். அதான் இருதயம் மகா தீர்ப்புள்ளது அப்படின்னா ரொம்ப ஒரு டிசிட்ஃபுல், ஹார்ட் இஸ் டிசிட்ஃபுல், வஞ்சகமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள மறைந்து இருக்கிறது. புருஷன் வந்து மனைவிய பேசும்போது வந்து உனக்கு அறிவு இருக்கா, எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கேட்கிறேன். அதே வார்த்தையை வந்து மனைவி புருஷன்கிட்ட சொன்னா அது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயமா, உங்களுக்கு அறிவு இருக்கா எத்தனை தடவை சொல்றதுன்னு கேட்டா எப்படி வீ பண்ணும். ஆனா நம்ம ஆண் ஆதிக்கம் உள்ளதான சமுதாயத்துல நம்ம வந்து பெண்களை அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து அடிமைகளை போல நடத்திடுறோம். சில நேரங்கள்ல மனைவிமார்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்து புருஷன்மார்கள் சரியான சம்பாத்தியம் இல்லைன்னா, சில வீடுகள்ல வந்து மனைவிமார்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துறதையும் புருஷன்மார்களை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தி பார்ப்பதும் இருக்கு. வேலை ஸ்தலங்களையும் அதே மாதிரிதான். செல்வாக்குள்ள நபர்களா இருந்தா சரி, கீழே உள்ளவங்களை வந்து விரட்டுறது, அரட்டுறது, சின்ன தவறு செஞ்சா கூட அவங்கள வந்து ரொம்ப பெருசா அசிங்கப்படுத்துறது, இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்துல வந்து ஒரு மறைவான வஞ்சகமான யோசனைகளும் எண்ணங்களும் நமக்கு வர முடியும். நேர்மையானவர்கள், நான் இப்ப 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு சிந்தனையில உள்ள காரியங்கள், நோக்கங்கள், அதனுடைய என்ன மறைவான உள்நோக்கத்தோடு கூட காரியத்தை செய்யறோம் அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறாரு. வெளிப்படையான கிரியை மாத்திரம் பார்க்கறது இல்ல. அது ஜெபமோ அல்லது உபவாசமோ அல்லது தான தர்மம் பண்றதோ, ஊழியம் செய்யறதோ, சுவிசேஷம் அறிவிக்கிறதோ, எந்த காரியமா இருந்தாலும் தேவன் எந்த உள்நோக்கத்தோடு கூட இதை செய்கிறார்கள். இதை செஞ்சுட்டு வந்து அதனுடைய பலனை பார்த்து அவர்கள் அந்த மகிமையை எடுத்துக் கொள்கிறார்களா அல்லது மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறார்களா? நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது we are very proud, we are taking the credit. தேவனுடைய இரக்கம் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த மகிமையை அவருக்கு செலுத்துறதுக்கு பதிலா we take the credit for ourselves. நம்மளே அந்த பெருமையை, அதுக்குள்ளதான அந்த புகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ள விரும்புறோம். சோ இது ரெண்டாவது, நாம எந்த அளவுல மற்றவங்களை நம்ம நியாய்ந்து இருக்கிறோமோ அல்லது அவங்கள குறை சொல்றோமோ அதே அளவுலதான் நமக்கும் அளக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மூணாவது, நம்முடைய சபையில கேள்வியானதின்படியே நம்மளுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எனவே அருமையானவர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் கேட்டு நாம வந்து ஐயோ நம்மெல்லாம் நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப வந்து கொஸ்டின் பேப்பர் தான் தேவன் லீக் ஆக்கியிருக்காரு, பரீட்சை இன்னும் வைக்கல. அதனால அட்வான்ஸா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால we are safe. சில ஸ்கிட்டல் எல்லாம் காய்ப்பாங்க, அப்படியே மரித்து போய் நியாய தீர்ப்பு நாள்ல அப்படியே போய் நிக்கிறது போலவும், நீ வந்து உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லை, நீ போ இங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும், ஐயோன்னு அலறி எந்திரிப்பாங்க, கனவு அப்படிம்பாங்க. சோ அப்பா, இது வெறும் கனவு தான், இன்னும் நான் சாகல, நான் நியாய தீர்ப்பு போலேன். அதே மாதிரி இவ்வளவு காரியங்களை கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஆள் நம்மளை நியாயந்திருக்க போறது போல நினைக்க வேண்டாம். நம்முடைய அன்புள்ள தகப்பன் சுவிசேஷத்தை ரோமர் 2:16 பவுல் சொன்னது போல, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அப்படின்னு சொல்றது போல, நம்மளை நியாயந்திருக்க முன்னாடியே தேவன் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினதுனால வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? இப்ப நம்ம சபையில வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதுல அட்வான்டேஜ் இருக்கான்னா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் நம்ம நியாயந்திருக்கும் போது நாம எல்லாம் இப்படி ஒரு வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தை விளங்கி கொள்றதுனால நம்மளை நியாயந்திருக்கிறோம். எவ்வளவுக்கெல்லாம் அதை சீரியஸா எடுத்து நியாயந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கெல்லாம் ஒரு தேவனுடைய தெய்வீக சாயலை பெற முடியும். நியாயத்தீர்ப்புனால நம்ம வெட்கப்பட வேண்டியது இல்லை. நியாயத்தீர்ப்பு இல்லை என்று எழுதியிருக்கு. இஃப் வி ரைட்லி ஜட்ஜ்ட் ourselves, we will not be judged. அந்த நாள்ல நமக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை.
ஏன்னா நியாயத்திற்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றது போல, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். கிளீன் சீட்டு வேணாலும் பாத்துக்கணும். இப்ப நம்ம எல்லாம் சில நேரங்களில் நம்ம ஏர்போர்ட்ல போகும்போது சில இடங்களில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். கூர்மையான ஆயுதங்களை கொண்டு போகக்கூடாது, ஆயில் கொண்டு போகக்கூடாது, அப்படிலாம் நிறைய இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா என்ன செய்வோம், நம்ம அதெல்லாம் வீட்டிலே விட்டு வந்துருவோம் வேண்டான்ட்டு. அதையும் தெரியாம நம்ம கொண்டு போயிட்டோம்னாக்கா அங்கே பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க கடைசியில. அது அவ்வளவுதான் அம்பேல். அது மாதிரி சில பொருள் எல்லாம் போனது உண்டு. தெரியாம உள்ள வச்சிருப்போம், தூக்கி பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அது சிரமப்பட்டு கூட வாங்கியிருக்கலாம், ஆனா கொண்டு போக முடியாது. காரணம் என்னன்னா தெரியல. சோ இப்ப என்னன்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு எல்லாம். அப்ப நாம we will get ready. அப்ப அந்த நாள்ல நாம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்ப நல்ல சபையில இருந்து நல்ல சத்தியத்தை கேட்கறதுனால பயப்படுறதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் சொல்லல. கெட் யுவர் செல்ஃப் ரெடி. உன்னுடைய ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உன் நியாயத்தீர்ப்பு நாளை நீ சந்திப்பதற்கு நீ இப்பொழுதே ரெடி ஆயிரு. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எனவே இந்த வார்த்தைகளுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்போம். நம்மை நாமே நியாயம் தீர்த்தால், இஃப் பி ஜட்ஜ்டுன்னு எழுதியிருக்கு. ஜட்ஜ்டு. நம்ம இப்பவே நியாயம் தீர்த்து விட்டோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதே இல்லை. தேவன் தாமே நம் கண்களை திறந்தருள்வாராக. இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் தயவினாலும் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் இந்த நாட்களிலேயே எங்களுக்கு நீர் எப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை குறித்து நீர் இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மேலெழுந்த வழியாக நியாயம் தீர்த்து நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களுடைய உள்ளான இருதயத்தின் சிந்தனைகளையும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் மனதில் ஓடக்கூடியதான எண்ணங்கள், இருதய கடினங்கள், வஞ்சகமான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், பொருளாசைகள், பெருமைகள், பொறாமைகள், ஆண்டவரே அதையெல்லாம் நாங்கள் நியாயம் தீர்த்து நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் கூட அந்த பரிசுத்தத்தின் தோஷம் என்று சொல்வது போல நல்ல காரியங்கள்ல கூட எங்கள் உள்ளான நோக்கத்துல கரைபடிந்த எண்ணங்கள் இருக்கிற அப்படின்னால, நோக்கங்கள்ல தவறுகள் இருக்கிற அப்படின்னால உங்களுடைய சமூகத்துல அது அருவருக்கப்படத்தக்கதா இருக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுதே எங்களை தயவு தாட்சணியமின்றி எங்களை நிதானித்து பார்த்து நாங்கள் மனம் திரும்பவும், மற்றவர்களை நாங்கள் நியாயந்திருக்கிற விதத்துல எங்களை நாங்கள் நியாயந்திருத்து இங்கே மனம் திரும்பி விடவும் தேவரீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபையில நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. நியாயத்திற்கு நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இப்பொழுதே எங்களுக்கு முன் அறிவித்து நீர் எங்களை தயார்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சிந்தனை வாழ்க்கையை குறித்தும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்தரங்கமான உள்நோக்கங்களை குறித்தும் நாங்கள் எங்களை நியாயம் தீர்த்து மனம் திரும்பி உமக்கு பிரியமான வழியில் நடக்க இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ப்பான். இயேசு நாமத்தில் பிதாவே.